Hi friends, welcome to Samayal Journey. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பூரி மசாலாவை எப்படி குயிக்கா டேஸ்டியா செய்யறதுங்கிறது தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். நான் ஒரு 2 கப் கோதுமை மாவு எடுத்து அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மாவில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு நல்லா மிக்ஸ் ஆனதும் நான் ஒரு 1/2 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதியை இந்த சென்டரில் விட்டு பிசைய போகிறேன். இப்படி நல்லா கலந்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை பிசைஞ்சிக்கலாம். பூரிக்கு மாவு பிசையும் போது தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியம். ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டோன்னா பூரி சரியாக வராது. அதனால் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்படியே நம்ம கலரி விட்டு மாவு பாத்திரத்துலேயும் நம்ம கையிலையும் ஒட்டாத மாதிரி இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு மாவு. இப்போ பூரிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். அது வரைக்கும் இதை நம்ம மூடி வச்சிடலாம். மசாலாவுக்கு நான் உருளைக்கிழங்கு, வெங்காயம், கேரட், பச்சை மிளகா, பட்டாணி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எடுத்து வச்ச காயெல்லாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இஞ்சியை இதில் நான் இடித்து வச்சுருக்கேன். இப்போ மசாலா செய்ய நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போடுறேன். கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை போடலாம். கூடவே கருவேப்பிலை, நீளமாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், இந்த 3ஐயும் நம்ம ஒரு 1/2 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற இஞ்சியை அதில் போட்டு லேசாக வதக்கிக்கலாம். இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்து லேசாக வதக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டாணி இதில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த உருளைக்கிழங்குல நம்ம போட்டிருக்க உப்பு, மஞ்சள் பொடி, பச்சை மிளகாயோட காரம் எல்லாமே அந்த உருளைக்கிழங்குல நல்லா இறங்கியிருக்கும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 1/2 கப் தண்ணியை நான் இதில் ஊற்ற போகிறேன். நல்லா கிளறி விட்டு கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடியாக நறுக்குன கேரட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி 2 விசில் வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம பூரி மாவை திரட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இதை நான் பூரிக்கு தேவையான அளவுக்கு ஒரு பால் சைஸில் ஈக்குவலாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி அந்த பக்கம் குக்கரில் 1 விசில் வந்திருக்கு. நம்ம அதுக்குள்ளே இப்போது மாவை ரெடி பண்ணி திரட்டி எடுத்துக்கலாம். பூரிக்கு திரட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாவை தூவி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சோன்னா பூரி திரட்டுறது ஈஸியாக இருக்கும்.
மசாலாவில் 2 விசில் வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மீதம் இருக்கிற எல்லா மாவையும் இந்த அளவுக்கு திக்னஸ்க்கு நான் திரட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம மசாலா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு சரியான அளவு குக் ஆகி கரெக்டாக இருக்குது. நம்ம கரண்டியோட பேக் சைடாலேயே லேசாக இப்படி மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு முழுசாக மசிக்காமல் அங்கங்கே கொஞ்சம் பெரிய பீஸ் இருக்க மாதிரி தான் நான் மசிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மசிச்சா போதும். கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை இதில் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லியோடு சேர்ந்து மசாலாவோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்குது. பாருங்கள், மசாலா ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மசாலா தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பூரிக்கு தேவையான எண்ணெயை ஒரு கடாயை சூடானதும் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி பூரியை மெல்லமாக அது உள்ளே போட்டுடலாம். போட்டதும் கரண்டியால் மெல்லமாக அதோட மேலே தட்டி தட்டி விட்டோன்னா இந்த மாதிரி பூரி மேலே எழும்பி ரொம்ப அழகாக வந்துடும். ஒரு பக்கம் நல்லா ப்ரௌனாக குக் ஆனதும் அடுத்த பக்கம் டர்ன் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சமாக தள்ளி தள்ளி அதுவும் ப்ரௌன் ஆனோடனே நம்ம பூரியை எடுத்துடணும். பூரி இந்த மாதிரி பஃபியாக வரணுன்னா நம்ம சரியான அளவு சால்ட் போட்டிருக்கணும், சரியான அளவு தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சிருக்கணும், சரியான திக்னஸில் பூரி மாவை திரட்டியிருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, சரியான அளவு ஹீட்டில் தான் இதை நம்ம குக் பண்ணணும். நான் இப்போ மீடியம் ஹை ஹீட்டில் குக் பண்ணுறேன். பாருங்கள், பூரி எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி நான் மற்ற பூரியையும் செஞ்சுக்கிறேன். ஒரு 20 மினிட்ஸில் நமக்கு பூரியும் மசாலாவும் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். மசாலாவோட சேர்ந்து பூரியோட வாசனை ரொம்பவே அருமையாக இருக்குது. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்ப ஆயிலியாக இல்லாமல் பூரி நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், உள்ளே நல்லா குக் ஆகிருக்கு. இப்படி மசாலாவோட சேர்த்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்பவே அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி பூரி மசாலாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையலோடு நான் உங்களை சமையல் ஜர்னியில் சந்திக்கிறேன். பாய்.